Hi guys, good morning. So இன்னைக்கான யூனிவர்சல் லா என்னன்னு பார்க்கலாம். லா ஆஃப் சிந்தசிஸ், தி வில் ஆஸ்பெக்ட், one of the three major laws. Although this law is almost impossible for any but the buddhic faculty to understand. It is sum total, the center and periphery and the circle of manifestation regarded as unit. This law economy is transcended. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ லா ஆஃப் சிந்தசிஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய லாஸ் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கு. நம்ம விஷுவலைசேஷனே பண்ணுறோம் அப்படின்னா லா ஆஃப் அசம்ஷன் தேவைப்படுது, லா ஆஃப் சைக்ளிக் பேட்டர்ன்ஸ் தேவைப்படுது, திரும்பி அதை விஷுவலைஸ் பண்ணுறோம்ல. ஸோ லா ஆஃப் வைப்ரேஷன் தேவைப்படுது, அப்புறம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் டிட்டாச்மெண்ட், இந்த மாதிரி லா ஆஃப் டெலிபதி, நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த விஷயம்லாம் எப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய சென்டர்லேயும் சரி பெரிஃபெரிலையும் சரி எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது. ஓகேயா? ஸோ இந்த எனர்ஜிங்கிறது தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமி. ஓகே, ஸோ அந்த எக்கனாமி, அந்த energy can neither be created nor be destroyed. Energy is there, but energy can be transformed. உங்களுக்கு என்னவாக வேணுமோ அதுவாக மாற்றிக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் அல்கமி. ஓகேயா? ஸோ அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படிங்கிறது எப்படின்னா 3D to 5D, 5D to 7D இப்படி தான் நடக்குது. இல்லை 3D to 4D அப்படி தானே. ஃபிசிக்கல் லெவல்லேருந்து எனர்ஜி லெவலுக்கு வருது, எனர்ஜி லெவல்லேருந்து டைம் லெவலுக்கு வருது. ஸோ இதுக்கு பேர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே டிரான்செண்டிங்காக ஆகுது. ஓகேயா? ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் சேஞ்ச் ஆகும்போது, டென்சிட்டி மாறும்போது, 3Dலேயே இருந்தால் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அடுத்தடுத்த டைமென்ஷனுக்கு போகும்போது டென்சிட்டி கூடும் போதோ குறையும் போதோ டிரான்சன்டேஷன்னு சொல்லுவோம் அதை. ஓகேயா? ஸோ இப்போ இத்தனை லாவும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு பேர் தான் லா ஆஃப் சிந்தசிஸ். இத்தனையும் நடந்துச்சுன்னா தான் நீங்கள் நினைக்கிற விஷயம் மேனிஃபெஸ்டே ஆக முடியும். அப்படிங்கிறதான் இந்த யூனிவர்சல்லாம் உங்களுக்கு சொல்லுது.